அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இந்த நாளில 96வது சங்கீதத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 96, திருப்பாடல்கள் 96, அனைத்து உலகின் அரசர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், உலகெங்கும் வாழ்வோரே அவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவரை பெயரை வாழ்த்துங்கள், அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சி எடுத்துரையுங்கள், அனைத்து மக்களிடங்களுக்கும் அவர் தம் வைத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஏனெனில் ஆண்டவர் மாட்சி மிக்கவர், பெரிதும் போற்றத்தக்கவர், தெய்வங்கள் அனைத்திற்கு மேலாக அஞ்சுவதற்கு உரியவர் அவரே. மக்கள் இனங்களின் தெய்வங்கள் அனைத்தும் வெறும் சிலைகளே, ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர். மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன் உள்ளன, ஆற்றலும் எழிலும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. மக்கள் இனங்களின் குடும்பங்களே, ஆண்டவருக்கு சாற்றுங்கள், மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். உணவு படையில் ஏந்தி அவர் தம் கோவில் முற்றங்களுள் செல்லுங்கள். தூய கோலத்துடன் அவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே அவர் திருமுன் நடுங்குங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரை ஆட்சி செய்கின்றார். பூ உலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்கள் இனங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக, கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். ஏனெனில் அவர் வருகின்றார், மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நில உலகை நீதியுடனும் மக்கள் இனங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். 97வது பகுதி, அனைத்து உலகின் தலைவர். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூ உலகம் மகிழ்வதாக, திரளான தீவு நாடுகள் களி கூறுவனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன, நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். நெருப்பு அவர் முன் செல்கின்றது, சுற்றிலும் உள்ள அவர் தம் எதிரிகளை சுட்டெரிக்கின்றது. அவர் தம் மின்னல்கள் பூ உலகை ஒளிர்க்கின்றன, மண்ணுலகம் அதை கண்டு நடுங்குகின்றது. ஆண்டவர் முன்னிலையில் அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகின்றன, வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்கள் இனங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. உருவங்களை வழிபடுவோரும் சிலைகள் பற்றி பெருமை அடித்துக் கொள்வோரும் வெட்கத்துக்கு உள்ளாவர். அனைத்து தெய்வங்களே அவரை தாழ்ந்து பணியுங்கள். ஆண்டவரே, நீதி தீர்ப்புகளை சீயோன் கேட்டு மகிழ்கின்றது, யூதாவின் நகர்கள் களி கூறுகின்றன. ஏனெனில் ஆண்டவரே, உலக அனைத்தையும் ஆளும் உன்னதர் நீர், தெய்வங்கள் அனைத்திற்கு மேலானவர் நீரே. தீமையை வெறுப்போர் மீது ஆண்டவர் அன்பு கூர்கின்றார், அவர் தம் பற்று மிகு அடியார்களின் உயிரை பாதுகாக்கின்றார், பொல்லாரின் கையினின்று அவர்களை விடுவிக்கின்றார். நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தோர்க்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள், அவரது தூய்மையை நினைத்து அவரை புகழுங்கள். பகுதி 98, அனைத்து உலகின் தலைவர். புகழ்பா, ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வேத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலகரமும் புனிதமிகு பயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதி மொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளே விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தெழுத்துங்கள். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்த்தெழுத்துங்கள், யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக. ஆறுகளே கை கொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள், ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார், பூ உலகை நீதியுடன் ஆண்டிடுவார், மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். பகுதி 99, அனைத்து உலகின் அரசர். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மக்கள் இனத்தார் கலங்குவாராக. அவர் கெருபுகள் மீது வீற்றிருக்கின்றார், மண்ணுலகம் நடுநடுங்குவதாக. சீயோனில் ஆண்டவர் மேன்மையுடன் விளங்குகின்றார், எல்லா இனத்தார் முன்பும் ஆட்சியுடன் திகழ்கின்றார். மேன்மையானதும் அஞ்சுதற்கு உரியதுமான அவரது பெயரை அவர்கள் போற்றுவார்களாக. அவரே தூயவர், வல்லமை மிக்க அரசரே. நீதியை நீர் விரும்புகின்றீர், நேர்மையை நிலைக்க செய்கின்றீர். யாக்கோபினருடைய நீதியையும் நேர்மையையும் நீர்தாமே நிலைநாட்டுகின்றீர். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது அரியணையும் தாழ்பணிந்து வணங்குங்கள். அவரே தூயவர். மோசேயும் ஆரோனும் அவர் தம் குருக்கள்.
அவரது பெயரால் மன்றாடுவோருள் சாமுவேலும் ஒருவர். அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினர், அவரும் அவர்களுக்கு செவி சாய்த்தார். மேக தூணிலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய ஒழுங்கு முறைகளையும் அவர்களுக்கு தந்த நியமங்களையும் கடைபிடித்தார்கள். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு செவி சாய்த்தீர். மன்னிக்கும் கடவுளாக உம்மை வெளிப்படுத்தினீர். ஆயினும் அவர்களுடைய நீதி செயல்களுக்காய் நீர் அவர்களை தண்டித்தீர். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது திருமலையில் அவரை தொழுங்கள், ஏனெனில் நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். புகழ்ச்சி பாடல். நன்றி நவில்வதற்கான புகழ்பா 100வது திருப்பாடல். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள், மகிழ்ச்சியினரை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள், அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள், புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள், ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு, தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர். வாசிக்க தெரிந்து கொள்ள விட்ட திருமறை பகுதிகள் வாசித்து முடிந்தாயிற்று. தொடர்ந்து தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.